வணக்கம் சார். வணக்கம் நவீன். ஆளுநர் விஜய் அவர்களை பதவியேற்க அழைப்பாரா மாட்டாரா, விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படின்றது தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு சார். என்னதான் நடக்குது? விஜய் மக்கள் வாக்களித்து விஜயோடைய எம்எல்ஏக்கள், கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை 108 பேரை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காரு. இன்னும் 9 பேர் தேவை. ஆல்ரெடி காங்கிரஸ் 5 பேர் வந்தாச்சு. மீதம் இருப்பவர்களை விஜய் யார் அவர் முடிவு பண்ணுவார். அதுக்கு நீங்கள் சட்டப்பேரவை கூட்டி அங்கே பெரும்பான்மையை நிரூபித்து தான் நிரூபிக்க முடியும். இதுதான் நடக்கிறது காலகாலமான விஷயம். ஆனால் கவர்னர் என்றாரு, நீங்கள் எண்ணிக்கையை கொடுங்க, நீங்கன்றாரு. எண்ணிக்கையை கொடுங்க, அதன் பிறகு நம்ம நிரூபிச்சுக்கலாம், சட்டப்பேரவை அதுக்கப்புறம் நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்றாரு. இதில் என்ன இது ஒன்றே தெரியல. 2வது முறையாக இன்றைக்கி கவர்னர் சந்திச்சிட்டார் விஜய். நாளைக்கு கவர்னர் கேரளாவுக்கு கிளம்புறாரு. என்ன ஆகும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா பல பேர், ஏன்னா மெஜாரிட்டி மக்கள் அதிக அளவில் வாக்கு செலுத்திருக்கு. வாக்குன்னா 35% வாக்கு. அதே போல் 108 சீட்டு வந்தாச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. இது எந்த விதத்தில் சாத்தியம்னே தெரியல. 2 கட்சி எதிர் கட்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் இருக்காங்க களத்தில். விஜய்னு ஒரு நபர் உள்ளே வந்ததுனால அப்படி ஆகிடுமா? சரி, லாஜிக்காக பார்த்தா கூட அது கரெக்டாக இவரை தானே கூப்பிடணும். ஆனால் இன்னும் ஏன் அழைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் என்ன தவிர பிரகாஷ்ராஜ் கூட அந்த கேள்வி கேட்டார். கமலஹாசன் கூட கேட்டார். முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஆட்சி அமைக்கிட்டுங்க, அவர் 6 மாதத்தில் அவர் என்ன நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவான குரலாக இருக்கிறது. ஆனால் கவர்னர் ஏன் மௌனம் காக்கிறார், கவர்னர் ஏன் அழைக்கவில்லை அப்படின்ட்டு ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. சார், இது ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே சார்? ஏன்னா மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கட்சியை நீங்கள் ஆட்சிக்கு அழைக்கிறது தானே சார் ஜனநாயகம். அதுதானே ஜனநாயக நாடு. அப்படி இருக்கும்போது மக்களுடைய முடிவை இது அவமதிக்க மாதிரி தானே சார்? இது அதே தான். நீங்கள் ஒரு மக்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து நிற்க வச்சுட்டாங்க. ஒரு கவர்னரோட வேலை கூப்பிடுறது தான் ஆட்சி அமைங்கன்னு சொல்கிறது தான். உண்மையிலே வாக்களித்தவர்களை அவமதிப்பதான ஒரு விஷயமாகுது. அடுத்து என்னன்னா, தவேகா நீதிமன்றத்தை நாட வேண்டும், உச்ச நீதிமன்றத்தை. இதுதான் நடந்திருக்கிறது. கடந்த மற்ற மாநில அரசியலில் இதான் நடந்திருக்குது. உச்ச நீதிமன்றத்தை நாடினா தான் ஆகும். ஏன்னா 2018 எடையூரப்பா 104 சீட்டு ஜெயிச்சார். 8 சீட்டுக்கு அவர் வெயிட்டிங், 8 எம்எல்ஏக்கள் குறைவு, பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆகணும் அப்படின் பொழுது கவர்னர் அவருக்கு சட்டப்பேரவை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. 15 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. 15 நாள் பெரிய அவகாசம் சொல்லி காங்கிரஸும் ஜேடிஎஸ் 2 பேரும் கர்நாடகாவில் கூட்டணியில் இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவங்க நாடினாங்க. இது நியாயமான என்னன்னா, 15 நாளில் குதிரை பேரத்தின் மூலமாக எத்தனை எம்எல்ஏக்கள் வேணாலும் வாங்கலாம், கோடிகளில் அடிச்சா விழுந்துருவாங்க. இது என்ன தர்மம், இது என்ன ஜனநாயகம் அப்படின்பொழுது அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள எடையூரப்பா தன்னுடைய பலத்தை நிரூபித்தாக வேண்டும் அப்படின்னு. அதே போல தான் ஆளுநர் இவங்களை உட்கார வைக்கல, விஜயை சட்டப்பேரவை கூட்ட வைக்கல, சிஎம் பதவியேற்க வைக்கல. அப்படி என்றால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடப் போகிறார்கள். அதற்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நிர்மல்குமார் அவர்கள் சிபிஎம் சிபிஐ தலைவர்களை டி நகரில் போய் பார்த்து பேசியிருக்காப்புல. அவங்களுடைய ஆதரவு கேட்டிருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயை பி டீம் இருந்தீங்க. இப்போது தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லாரும் போட்டு அடிச்சிங்க. இப்போ ஜெயித்த பிறகு இந்த பதவியேற்று விடாமல் விஜய் சட்டப்பேரவை கூட்ட விடாமல் பிஜேபியினுடைய அழுத்தத்தினால்தான் ஆளுநர் இதை செய்ய மறுக்கிறாரு. இதுக்கு பிஜேபி தான் காரணம். அப்போ பி டீம், இப்போ காரணம் விஜய் நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு நான் கடிதம் கொடுக்கலன்றாங்க. ஒரு கடிதம் கொடுத்துருந்தா ஈஸியான வேலையாக முடிஞ்சு போச்சே. நீங்கள் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வந்துருச்சுன்னா உட்காந்து ரெடியாக போய் உட்காந்துடலாமே. ஆனால் கொள்கை எதிரின்ற ஒரு இதில் விஜய் ரொம்ப தெளிவாக இன்று வரை இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை.
ஒருவேளை ஆளுநர் தொடர்ந்து இதே நிலைப்பாட்டில் இருந்தார் அப்படின்னா தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராகுதா சார்? ஏன்னா வந்து நம்முடைய ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை ஹிந்தி எதிர்ப்பா இருக்கட்டும், எல்லாமே நம்ம போராட ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தமிழகம் தள்ளப்படுதா சார்? இல்லை, இது போராடினா வேற விதமாக மாறும் வந்து. ஏன்னா நீதிமன்றத்தை அணுகிறது அது கரெக்டான ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றத்தை ஒருவேளை அங்கே நியாயம் கிடைக்காமல் போகிறது அப்படின் பொழுது ஒருவேளை போராட்ட காலத்துக்குள்ளே இறங்கலாம் வந்து. இப்பயே பார்த்தீங்கன்னா வந்து உளவுத்துறையில் ரிப்போர்ட் ஆகி அங்கங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை மெரினாவெல்லாம் அவ்வளோ போலீஸ் போட்டு வச்சுருக்காங்கன்றாங்க வந்து. ஆனால் தமிழக மக்கள் செய்தால் கூட விஜய் அதை அனுமதிக்க மாட்டார். இதுதான் உண்மை வந்து. விஜய் வந்து இப்போ வரைக்கும் ஜனநாயக முறைப்படி தான் அவருடைய இது வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் ஒரு அருமையான தலைவனுக்கான. இங்கே விஜய் மீது 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். விஜய் நீங்கள் நடிகர்னு இப்போ வரைக்கும் பேசலாம். 3 வருஷத்தில் எப்படா சிஎம் ஆயிடலான்னு ஒரு காண்டு கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் முறைப்படி பாருங்கள் வந்து அணுகிறதே வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி அணுகிறது. எனக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நேற்று நைட்டு விஜய்க்கு இருந்த அந்த பாதுகாப்பு வாகனங்கள் கான்வாய் திடீர்னு எல்லாம் கிளம்பி போயிட்டோன்னே அவ்வளோதான், கிளம்பி போயிடுச்சு, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. கான்வாயெல்லாம் கிளம்பி அவங்க அந்த ஷெட்டுக்கு போய் இறக்கிட்டாங்க வந்து. இனிமேல் விஜய் கார் ஒத்தையாக தான் போனோம், ஆச்சா பாப்பிட்டா அப்படியா அப்படின்னாங்க. காலைல கவர்னர் பார்க்க வந்தப்போ அதே கான்வாய் வந்தப்போ தான் கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார், ஏங்க அவர் தாங்க வேணான்னாரு. ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர், அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த போனால் அங்கே கான்வாய் வருது, வேறு எங்கேயாவது போனால் பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ் போனால் அங்கே வருது. இது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குதுங்க, வேணாங்க. ஏன்னா ஒருத்தர் நினச்சா என்ன பண்ணலாம் வந்து, நம்மளை சுற்றி ஒரு 4 காரு அதில் ஒரு 5-6 பேர் தொங்கிக்கின்னு வராங்கன்னா ஒரு கெத்து இருக்குல்ல. இதை விரும்பாதவர் தாங்க விஜய் வந்து இயல்பாகவே வந்து. அது முதல்வர் நண்பருக்கு அது தேவைதான். அது வந்து அதை விரும்பலைன்னா கூட வந்து அது இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஒரு செய்தி ஊடகங்களில் என்ன மாதிரியான இது ஆயிடுது பாருங்கள் வந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியாப்பட்ட ஒரு எளிமையான ஒரு மனிதர் வந்து விஜய் வந்து. அவர் வந்து கரெக்டாக ஜனநாயக முறைப்படியில் தான் போயிட்டுருக்காரு. ஒருவேளை அது போராட்டமாக வந்தால் கூட விஜய் அதை அனுமதிக்க மாட்டார், வேணான்னுவார் வந்து. பார்த்துக்கலாம், நம்ம நியாயப்படியும் நீதிப்படியும் நீதிமன்றத்தை நம்ம அணுகுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க வருவாங்க. சார், ஒருவேளை வந்து இப்போ விஜய் அவர்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பிரசிடென்ட்டோட 6 மாதத்துக்கு வரும். அதன் பிறகு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது தாவேகாவுக்கு எந்த மாதிரியான எழுச்சியை ஏற்படுத்தும் சார்? அதுதான் நவீன், இப்போ என்ன ஆகி போச்சு பாருங்கள். எல்லாருமே வந்து விஜய் அனுமதிங்க, 6 மாதம் அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு பாருங்கள், இருக்கிற ஒரு நலத்திட்டத்தெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காருல, அதில் எவ்வளோ அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம், அவரை விடுங்கப்பா, அவர் பண்ணட்டோம்பா. எல்லாரும் ஏன் குரல் கொடுக்குறாங்கன்னா, இதுதான் மெயினான ஒரு விஷயம். நீங்கள் நிரூபிக்க முடியல, மெஜாரிட்டி இல்லை, ஜனாதிபதி ஆட்சி தான் வருது அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு பிறகு தேர்தல் அப்படின்போது ஃபுல்லு ஒரு ரவுண்டு அடி 200க்கு 200ன்ற விதத்தில் விஜயோடைய இது வந்து சேர்ந்துடும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், விஜய் ஒன்று நடிக்க தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல, எங்கேயாவது 2 இடத்துல போய் எனக்கு நடந்த அநீதியை பாருங்கள், எனக்கு நடந்த இதுவோ பாருங்கள் அப்படின்னா ஏற்கனவே மக்கள் அப்படி மாறி தான் இந்த வாக்களித்திருக்காங்க. இன்னும் அவருக்கு ஒரு பெரிய பலமாக மாறும். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் இந்த சமயத்தில் அதை விட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.